கனிவாக அவர் வந்த முதல் கேட்டக்குள்ள எந்த அரசியல்வாதியும் கேட்காத ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டார். ஸோ இது மாதிரி யாருமே கேட்கல இது வரைக்கும். நானும் நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக பேசக்கூடிய தலைவர்கிட்ட பணியாடுறது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. அதான் கம்ஃபர்டபுள்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் இப்ப அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா தவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவின் ஒரு அணி வந்து கொண்டிருப்பதற்கு பின்னால் பாஜக இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் 15 நாளில் ஏற்கனவே ஊழலை ஒழிச்சாச்சு இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் முதல் வாரத்தில் ஊழலை ஒழித்தோம், 2ஆம் வாரத்தில் வறுமையை ஒழித்தோம்னு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு மீதி 5 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. முன்னாடி எல்லாம் ஓயாம ஜெனரேட்டர் ஆன் பண்ண மாதிரி லப லப லபன்னு எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. பாஜகவினுடைய எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஊடகங்களில உட்கார்ந்து பண்ற அலும்பு கொஞ்சமா இருக்காது. ஓயாம சலசலன்னு பேசிக்கொண்டே இருந்தவர்கள் இப்போது அமைதி காக்கிறார்கள். நாக்கே இல்லாதவர்களை போல. ஆமா, குறிப்பா சட்டம் ஒழுங்கு விஷயம் 19 பாலியல் கூட்டம் நடந்துக்கிறது. நீங்க சொல்வது போல யாருமே வாதிருக்கல. வானதி, குஷ்பு எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் விஜய்க்கு ஆதரவு வைக்கிறார் குஷ்புங்கிற நிலையெல்லாம் வருது இல்லையா? அதான் சொல்றேன். அதனால இது எல்லாமே இப்ப என்னன்னா, ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், நம்மால் இப்பதானே வந்திருக்கிறாரு, கொஞ்ச நேரம் போட்டோம் நம்ம அப்படின்னு அவங்க ஒரு ரசித்து கொண்டு கூட இருக்கலாம் என்பதுதான் அதனால இது அதிமுக உறுப்பினர்கள் இன்னும் 5 பேர் அல்ல கூடுதலாக வருவதற்கும் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.